ஓகே, கவனிங்க. ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸுக்கு அடுத்த ஒரு பெரிய யூனிட் இருக்குமா இருந்தால், மெக்கானிக்ஸுக்கு அடுத்த ஒரு பெரிய யூனிட் இருக்குமா இருந்தால் அது அலைகளும் அலைவுகளும்னு சொல்லக்கூடிய இந்த மூணாவது யூனிட் தான். சரியான? ஒரு மெக்கானிக்ஸ் ஒரு பெரிய ஒரு யூனிட் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதே மாதிரி அல்லது அதை விட கொஞ்சம் குறைவு, அதை விட கொஞ்சம் குறைவான ஒரு பெரிய யூனிட்னு பார்த்தீங்களா இருந்தால் இந்த அலைகளும் அலைவுகளும்ங்கிற யூனிட். இந்த பகுதியை பொறுத்த வரையில் இதில் நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா, இந்த பாடத்தை நம்ம ரெண்டாக உடைச்சி தான் படிப்பிப்போம். ரைட்? இந்த அலைகளும் அலைவுகளும்ங்கிற இந்த பகுதியில் நம்ம ரெண்டு பகுதியாக உடைப்போம். ஒன்று வேவ்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அடுத்தது லைட்ஸுங்கிற ஒரு பகுதி. சில பேர் அதை மூணாக உடைச்சி சொல்லுவாங்க, சில நம்ம இதை ரெண்டாக உடைச்சி பார்ப்போம். அதாவது லைட்ஸுங்கிற பகுதியும் இதுக்குள்ளே தான் வரும். தேர்ட் யூனிட்டுக்குள்ளே வர ஒரு பகுதி தான் என்ன, லைட்ஸுங்கிற பகுதி. இதை நாம் எப்படி டீல் பண்ணுவோம்னா ஒரு தனி ஒரு அழகு மாதிரி டீல் பண்ணுவோம். என்ன சொல்கிறேன், லைட்ஸுங்கிறது தேர்ட் யூனிட் ஒரு பார்ட்டாக இருந்தாலும் இந்த பகுதி நாம் படிப்பிக்கக்குள்ள எப்படி தான் டீல் பண்ணுவோம், இதை தனி ஒரு அழகு மாதிரியே டீல் பண்ண போகிறோம். சரியான? அப்போ நாம் இப்போ படிக்க போகிற பகுதி வேவ்ஸ் சவுண்டுங்கிற இந்த பகுதி. வேவ்ஸ் என்ன, ஒசிலேஷன் சவுண்ட், இந்த ஏரியாவை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். சரியான? லைட்ஸுங்கிறத வேறொரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் படிப்போம். ரைட்? ஆனால் இது ரெண்டும் உள்ளடக்கினதா இந்த யூனிட்டுங்கிறது நீங்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா சில பேர் லைட்ஸுங்கிறது ஒரு தனி ஒரு யூனிட்டாக யோசிப்பாங்க. சரியான? இது ரெண்டும் சேர்ந்தது. இந்த பாடத்தை பொறுத்தவரையில் இது மெக்கானிக்ஸ் மாதிரி பெரிய ஒரு என்ன நல்லா திங்க் பண்ணி செய்கிற ஒரு பாடம் இல்லை. இந்த வேவ்ஸ் சவுண்ட் ஏரியா லைட்ஸோட ஒப்பிடக்குள்ள இந்த வேவ்ஸ் சவுண்ட்ஸ் எப்படிப்பட்டதுன்னா இலகுவான ஒரு பகுதி. ஏன் இலகுவான பகுதின்னா இதில் ரொம்ப டீப்பாகலாம் கேள்வி வராது. எப்படி உதாரணமாக மெக்கானிக்ஸில் நாம் படிப்பிக்கிற தியரி சின்னதாக இருக்கும். படிப்பிக்கிற தியரி எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதை அப்ளை பண்ணி வர கேள்விகள் எடுத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு தொலை தூரத்தில் போய் நிற்கும் இல்லையா? அந்த தியரியை வச்சு ரொம்ப டீப்பான கேள்விகள் வரும். ஆனால் இந்த பாடம் அப்படி இல்லை. இந்த பாடத்தில் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அதான் இந்த பாடத்தில் இருக்கிற பிரச்சனை. இந்த பாடத்தில் சின்ன சின்ன அழகுகளாக நிறைய விஷயத்தை படிப்போம், நிறைய டாபிக் பேசுவோம், நிறைய தியரி இருக்குது. ஆனால் தியரி நிறைய கூடங்கிறதால கேள்விகள் எப்படி வாரது குறைவு, நல்ல டீப்பாக வாரது குறைவு. ஸோ மெக்கானிக்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இலகுவான யூனிட். அதனாலேயே இது கொஞ்சம் அலுப்பு பிடிச்ச ஒரு யூனிட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன் மெக்கானிக்ஸில் நிறைய வெரைட்டியான நல்ல ஐடியா கேள்விகள் செய்யக்குள்ள கேள்விகள் எப்படி இருக்கும், கேள்விகள் செய்யணுன்னு ஆசைப்படுறாக்களுக்கு, யோசித்து படிக்கணுங்கிறாக்களுக்கு அந்த பாடம் எப்படி இருக்கும், யோசித்து படிக்கணுங்கிறாக்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்க முடியாது அந்த கேள்விகளை செய்யக்குள்ள. ரைட்? ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை இது தராது. ஸ்டார்டிங்கில் தரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிற டாப்பிக்கில் தரும். பின்னுக்கு வர பகுதியில் என்னென்னா ரைட் இந்த தியரிக்கு இந்த சமன்பாடு, ஸோ இதை வச்சு நம்ம 2-3 கேள்விகளை பார்ப்போம். அப்படி படிக்கிட்டே போவோம். நிறைய தியரிகள் படிச்சுட்டு போவோமே தவிர பெரிய டீப்பான கேள்விகள் இருக்காது. அப்போ ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடம். சரியான? போரான பாடம், ஆனால் எப்படிப்பட்ட பாடம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற பாடம். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கக்குள்ளே நிறைய தியரி மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை அந்த தியரிகளை படித்து எடுத்துட்டீங்கன்னா அந்த பாடத்தில் ஒன்றுமே இருக்காது. அடே இந்த டாபிக்னா இவ்வளவு தான், இந்த டாபிக்னா இவ்வளவு தான் சொல்லி ரொம்ப இலகுவாக டீல் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியானே? விளங்குதா? அப்போ ஈஸியான ஒரு பாடம், அழகாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பாடத்தை பொறுத்த வரையில் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அதாவது இந்த தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரையில் இதில் நமக்கு வரக்கூடிய எம்சிக்யூட எண்ணிக்கை ஒரு 7 தொடக்கம் 9 அப்படின்னு சொல்லலாம், 10 அப்படின்னு சொல்லலாம். 7 தொடக்கம் 9 லைட்ஸையும் வேவ்ஸையும் சேர்த்து சொல்கிறேன்னா சரியானே, 7 தொடக்கம் 9 எம்சிக்யூ வரலாம். ரைட்? அதே நேரத்தில் இது எம்சிக்யூ ஒரு ஸ்ட்ரக்சர், மூன்றாவது ஸ்ட்ரக்சராக இதான் வரும். முதலாவது ஸ்ட்ரக்சர் மெக்கானிக்ஸாக இருக்கலாம், மெஷர்மெண்ட்டாக இருக்கலாம், 10வது யூனிட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஹீட்லேருந்து வரும். நம்மளோட பாடத்தில் 4 ஸ்ட்ரக்சர் இருக்குதானே, ஃபைனல் பேப்பரில் வர 4 ஸ்ட்ரக்சரில் முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்குதானே, அது எங்கேருந்து வரும்டா, ஒன்று மெக்கானிக்ஸ்லேருந்து வரும் அல்லது மெஷர்மெண்ட்லேருந்து வரும். ஸோ 2024க்கு மெஷர்மெண்ட்லேருந்து வந்துச்சு, அப்படி தானே, நுண்மானி திரு கணிச்சு. அல்லது 10வது யூனிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நான் சொல்லியிருக்கிறேன். மெக்கானிக்ஸில் தொடர்ச்சி தான் 10வது யூனிட்னு சொல்லி
அந்த 10வது யூனிட்ல இருந்து ஸ்ட்ரக்சர் கேள்வியை போடுவாங்க முதலாவது ஸ்ட்ரக்சரா. அப்போ முதலாவது ஸ்ட்ரக்சர் 3 அலகுகளை உள்ளடக்கினதாக அடிக்க முடியும், ரைட். அதே நேரத்தில் 2வது ஸ்ட்ரக்சர் முழுக்க முழுக்க ஹீட் உள்ளடக்கினதாக இருக்கும். 3வது ஸ்ட்ரக்சர் இந்த 3rd யூனிட்டுக்குரியதாக இருக்கும். 3வது ஸ்ட்ரக்சர் கேள்வி எங்கேருந்து வரும்னா 3rd யூனிட்ல இருந்து வரும். ஒன்று லைட்ஸில் இருந்து வரும் அல்லது இந்த வேவ் சவுண்டில் இருந்து வரும். இல்லைங்கதா? இப்படி 3வது ஸ்ட்ரக்சர் இதில் இருந்து வரும். 4வது ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரிசிட்டியிலிருந்து வரும். சரிதானே? அப்போ உங்களோட ஃபைனல் பேப்பரில் வரக்கூடிய 4 ஸ்ட்ரக்சர் கேள்விகளில் ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி இந்த 3வது யூனிட்ல இருந்து வரக்கூடியது. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதே மாதிரி ஒரு எஸ்ஏ 2வதா உங்களோட ஃபைனல் பேப்பரில் வரக்கூடிய எஸ்ஏ கேள்வி இந்த வேவ்ஸ் அல்லது லைட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எஸ்ஏ கேள்வியாக இருக்கும். அதில் எப்படி அந்த எஸ்ஏ கேள்வி அந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகளோட அமைப்பு இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் கேள்வி வேவ் சவுண்ட்ல இருந்து போட்டாங்கன்னால் எஸ்ஏ கேள்வியை லைட்ஸ்ல இருந்து போடுவாங்க. அது அவங்களுக்கு வளமையான ஒரு பழக்கம். சொல்றேன், ஸ்ட்ரக்சர் வேவ்ஸ்ல இருந்து வந்தால் எஸ்ஏ கேள்வி எதில் வரும்? லைட்ஸ்ல இருந்து வரும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் லைட்ஸ்ல இருந்து வந்தால் எஸ்ஏ எதுல இருந்து வரும்? வேவ்ஸ்ல இருந்து வரும். ஸோ நீங்கள் மொத்தமாக இந்த யூனிட் என்ன செஞ்சு ஆகணும்? ஒழுங்காக படிச்சே ஆகணும். இல்லைங்கதா? ரைட். இப்படி ரொம்ப அதிகமான புள்ளிகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பகுதி. சரியான ஒரு எம்சிக்கு 7.9 சொல்கிறான் அல்லவா? ரைட். அதே போல் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எஸ்ஏ. இப்போ விளையாட்டுத்தனமாக இருக்க முடியாத ஒரு பகுதி. இந்த பகுதி வந்துட்டு கொஞ்சம் அலுப்பான ஒரு டொப்பிக்கை அடிக்கிறதாலையும், ரைட், இதில் நிறைய நோட்ஸுகள் நிறைய படங்கள் கீற வேண்டி இருக்கிறதாலையும், ரைட், இந்த அழகை கொஞ்சம் வேகமாக நாம் நகர்த்தி கொண்டு போகணும்ங்கிற அடிப்படையிலையும் நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த பாடத்துக்கு அதுவும் இந்த அலைகளும் லைட்ஸுக்கு கூட தரமாட்டோம், இந்த அலைகள் இந்த அலைவுகளுங்கிற இந்த வேவ் சவுண்டுங்கிற இந்த பகுதிக்கு மட்டும் நாம் என்ன செய்ய போகிறோம்? நோட்ஸை பேஸ் பண்ணின டியூட்டை தாரோம். அதில் எல்லா நோட்ஸும் இருக்காது. நீங்கள் நோட்ஸை பார்த்து இப்போ விளங்கிருக்கும் டியூட்டை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இடைவெளி இருக்கும். ஏன்னா மொத்தமாகவே நோட்ஸ் எழுதி போட்டு நான் விளங்கப்படுத்த போனால் நினைஞ்சிருவீங்க. கொஞ்சம் பேர் சரி தூக்கத்தில் இருப்பீங்க, ரைட். இப்போ அதனால் வந்துக்கிட்டு சில இடங்களில் ஃபில் பண்ணுற மாதிரியான அமைப்பில் தான் அந்த டியூட்டை நான் செட் பண்ணி உங்களுக்கு தந்திருக்கிறேன். சரியான? ஸோ அந்த வகையில் இந்த யூனிட்டில் நம்ம முதலாவதாக படிக்க போகிற புக் 1ன்னு சொல்லி அதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ நம்ம இந்த யூனிட்டில் முதலாவதாக படிக்க போகிற பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஸோ அதுக்குரிய டியூட் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. எளிமை இசை இயக்கம், எளிய இசை இயக்கம்லாம் சொல்லுவாங்க, ரைட். இதுக்கு அடுத்த டாப்பிக்காக நம்ம என்னத்தை படிக்க முடியும்னா அலைகள் சம்மந்தமாக படிப்போம், வேவ்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தமாக படிப்போம். சரியானே? இப்படி இதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன அலைகளுடைய இயல்புகளை வச்சு அடுத்த டாப்பிக்குகள் தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக சவுண்ட் சம்மந்தமாக படிப்போம், ரைட். அங்கே டொப்ளர் எஃபெக்ட் சின்ன சின்ன டாப்பிக்லாம் வரும், டொப்ளர் எஃபெக்ட் வரும். அதே மாதிரி நிலநடுக்க நடுக்க அலைகள்ங்கிற வரும். இப்படி சின்ன சின்ன டாப்பிக்குகளும் உள்ளடக்கப்பட்டு வரும். சரியான? இப்படி ஒவ்வொரு பகுதிக்கு நம்ம தனித்தனி ஒரு சின்ன சின்ன புக்காக தந்து தான் இந்த பாடத்தை நாம் கொண்டு போக போகிறோம். இல்லைங்கதா? ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ என்னத்தை படிக்க போகிறோம்? எளிமை இசை இயக்கம். சரியான? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுங்கிற டாபிக்கு வரோம். ரைட். கவனிங்க, இந்த பாடத்தில் சரியான இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்றால் நம்ம மெக்கானிக்ஸ் படிக்கக்குள்ள படிப்பிக்கிற ஒரு நிகழ்வை ஈஸியாக விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்படி தானே? பெரும்பாலும் மெக்கானிக்ஸில் ஒரு பகுதியை நம்ம ஈஸியாக விளங்கப்படுத்தலாம். உராய்வுண்டா நாம் என்ன செய்யலாம்? அந்த இடத்துலையே 2 குற்றி எடுத்து வச்செல்லாம் காட்டியிருக்கிறேன். அப்படி இழுத்துட்டு போகக்கூடாது, வழுக்கும், எப்போ வழுக்காது. சாய்தள மேற்பரப்பில் ஒரு குற்றியை வச்சு போட்டு அப்படியே கோணத்தை கூட்டிகிட்டு போனால் எப்போ சறுக்கும், எப்போ சறுக்காது. இப்படி ப்ராக்டிக்கலாக ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம்? மெக்கானிக்ஸை வந்துட்டு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த பாடத்தில் நிறைய இடங்களில் நம்ம ப்ராக்டிக்கலாக நமக்கு புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்களுக்கு புலப்படாத ஒரு பகுதியை பற்றி படிக்க போகிறோம். நான் படிக்க போகிற பகுதி கண்களுக்கு புலப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, ஒலி அலைகளை பற்றி படிப்போம், சவுண்டை பற்றி படிக்க போகிறோம், ரைட். இப்போ யோசித்து பாருங்கள், உங்களோட கற்பனைக்குள்ளே இது எந்த அளவுக்கு வருதுன்னு யோசிங்க. நான் இப்போ பேசக்குள்ள இந்த மைக்கில் வச்சுக்கொள்வோமே, நான் இப்போ பேசக்குள்ள நான் என்ன செய்கிறேன்னா இந்த வாயால் என்ன நாக்கள் இந்த வாய்ப்பகுதி நான் கதைக்கக்குள்ள இங்கே இருக்கிற வழி மூலக்கூறுகளை நான் உண்மையாக என்ன செய்கிறேன்? வைப்ரேட் பண்ணுறேன்.
நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வளிமூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேஷன் அப்படியே கடத்தப்பட்டு இங்கே இருக்கிற முன்னுக்கு இருக்கிற ஆக்கள் இருந்து பின்னுக்கு இருக்கிற ஆக்கள் வரைக்கும் அப்படியே இந்த வைப்ரேஷன் கடத்தப்பட்டு அந்த வளிமூலக்கூறு போய் உங்களோட காதுல மென்சவ் இருக்குதானே, அந்த காதுல மென்சவை போய் வைப்ரேட் பண்ணும். இப்போ நான் பேச பேச உங்களோட காதுல மென்சவ் என்ன செய்யுது, நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் பேசல, ரெஸ்டில் இருக்கு, நான் இப்போ பேசுகிறேன். என்ன, நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காதுல மென்சவெல்லாம் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷனால ஒரு மைக்ரோ லெவலில் வந்துட்டு கரண்ட் தூண்டப்படும். அந்த மைக்ரோ லெவலில் அங்கே தூண்டப்படுற கரண்ட் உங்களோட நரம்பு வழியாக உங்களோட மூளைக்கு கொண்டு செல்லப்படும். அந்த மூளைக்கு கொண்டு செல்லப்பட்ட உடனே அந்த மூளை என்ன செய்யும், நான் என்ன உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நான் என்ன பேசுகிறேன், உங்களுக்கு தமிழ் தெரியும், அப்போ அந்த சொற்கள் தெரியும், இந்த டேர்ம்ஸ் தெரியும், அப்போ இதெல்லாம் வச்சு நான் என்ன பேசுகிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. சில நேரங்களில் சில பேருக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது, ஏன்னா மூளை வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கும். விலங்கு சொல்கிறேன். இப்போ யோசித்து பாருங்க, நான் பேசக்குள்ள அந்தந்த கணமே, நான் பேசுகிற அந்த அடுத்த கணமே உங்களோட காதில் மென்சவ் என்ன செய்யுது, வளிமூலக்கூறால் வைப்ரேட் ஆகுது. ஒரு நீங்கள் சும்மா லேசில் இதை கட் பண்ணி செஞ்சு பாருங்க, ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குமா அது? ரைட்டா நான் என்ன சொல்கிறது? இப்போ நான் அதை விளக்கிட்ட என்ன சொல்கிறது கேட்கக்குள்ளே உங்களோட அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுது, உங்களோட காது அதில் இருக்கிற மென்சவ் வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த பாடம் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வது, மனசு கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். மெக்கானிக்ஸை ஏற்றுக்கொண்ட மாதிரி இந்த பாடம் நமக்கு மனசு வந்துட்டு லேசில் ஏற்றுக்கொள்ளாது. அதுக்காக நம்ம கூட பிரயத்தனம் செய்வோம். மனசு ஏற்றுக்கொள்ளாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாது, அதை பாடமாக்கிட்டு போவோம்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்சிமம் இந்த பாடத்தை விலகிக் கொள்றதுக்காக கூடுதலாக இந்த பாடத்தில் நாம் அனிமேஷனை பயன்படுத்துவோம். இந்த பாடத்தில் கூடுதலாக அனிமேஷன் சிமுலேஷன்ஸை நாம் என்ன செய்வோம்னா இந்த பாடத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய இடங்களில் அனிமேஷனை வச்சு தான் இந்த பாடத்தை நான் என்ன செஞ்சுட்டு போவோம், கூடுதலாக அனிமேஷனை பயன்படுத்தி விளங்கப்படுத்துகிற பாடம் இந்த பாடமாக தான் இருக்கும். சரி, சில கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே தொடர்ச்சியாக என்ன செய்வோம், அனிமேஷனை யூஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். நாங்கள் ஏன்னா நீங்கள் உணர்ந்து படிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம அந்த அனிமேஷனை பயன்படுத்துவோம். ஏன்னா சில விடயங்களை கற்பனையாக நம்ம புரிஞ்சு கொள்வது என்ன இருக்கும், கற்பனைக்குள்ளே கொண்டு வரது கஷ்டமாக இருக்குங்கிறதால அனிமேஷனை பயன்படுத்துவோம் கூடுதலாக. ரைட், ஓகே. இப்போ வருவோம் விடயத்துக்கு. ஸோ முதலாவதாக நாம் படிக்க போகிறது எளிமை இசை இயக்கம் அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே? எளிமை இசை இயக்கம்ங்கிற டாபிக். முதலாவது நம்ம மெக்கானிக்ஸில் படித்த இயக்கம் எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா, ஒன்று நேர்கோட்டு இயக்கம் அல்லது வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், இந்த மாதிரி இயக்கங்களை படிச்சுட்டு இருந்தோம். அதிலிருந்து மாறுபட்ட ஒரு இயக்கம் தான் இந்த எளிமை இசை இயக்கம்னு சொல்லக்கூடிய பகுதி. சொல்லப்போனால் இது மெக்கானிக்ஸோட டிரெக்டாக கனெக்ட் ஆகும். அதனால் இந்த பகுதி ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி இந்த ஃபெஸ்டியூட் இருக்குதானே, இது டிரெக்டாக இதோட கனெக்ட் ஆகும், மெக்கானிக்ஸோட டிரெக்டாக கனெக்ட் ஆகி வரும். இதில் என்னென்னால், பொதுவாக ஒரு இயக்கம் ஒன்று சம நேர இடைவெளியில் திருப்பி திருப்பி நடக்குமாறுண்டா அதை நாம் ஆவர்த்தன இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆவர்த்தன இயக்கம். சரியான ஒரு இயக்கம் எப்படி நடக்கிறது, திருப்பி திருப்பி சம நேர இடைவெளியில் நடந்துக்கிட்டே இருந்தால் அது பேர் என்ன, ஆவர்த்தன இயக்கம். ரைட், உதாரணமாக சொல்லுவோமே, நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் ஒன்று வைக்கிறேன்னு வச்சுக்கோமே. இன்றைக்கி 8 மணிக்கு கிளாஸ் ஒன்று வைக்கிறேன், நாளைக்கு 8 மணிக்கு கிளாஸ் வைக்கிறேன், அடுத்த நாளைக்கு 8 மணிக்கு கிளாஸ் வைக்கிறேன், அடுத்த நாளைக்கு 8 மணிக்கு கிளாஸ் வைக்கிறேன். இப்போ இந்த நிகழ்வு என்னதான், இது ஒரு வகையில் என்ன, ஒரு பீரியடிக் மோஷன். இந்த ஆள் என்ன செஞ்சுட்டு இருப்பார், ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு வச்சுட்டே இருப்பார் கிளாஸுங்கிற கேஸ். அப்போ ஒரு நிகழ்வு திருப்பி திருப்பி சம நேர இடைவெளியில் நடந்தால் அதுக்கு பேர் தான் என்ன, ஆவர்த்தன இயக்கம். இப்போ உதாரணமாக சூரியனை சுற்றி பூமி வலம் வாரது அல்லது கோள்கள் வலம் வாரது என்ன செய்யும், சம நேர இடைவெளியில் எத்தனை 365 எத்தனை பூமி சூரியனை சுற்றி வலம் வரும் எடுக்கும் நாட்கள் எத்தனை, சரியா எக்ஸாக்டா சொல்லுங்க. 365 விலங்கல 365 கால் நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட். அப்போ சூரியனை சுற்றி பூமி வலம் வாரத்துக்கு எடுக்கிற டைம் இவ்வளவுதான். இந்த சம நேர இடைவெளியில் பூமி என்ன செய்யும், சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த இயக்கம் என்ன, ஒரு பீரியடிக் மோஷன், ஆவர்த்தன இயக்கம்னு சொல்லுவோம்.
அப்போ ஒரு நிகழ்வு ஒரு இயக்கம் சம நேர இடைவெளியில் திருப்பி திருப்பி நடந்தால் இதுக்கு பேர் ஆவர்த்தன இயக்கம். இந்த ஆவர்த்தன இயக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னால் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றது. அலைவு இயக்கம் சரி, எப்படி ஒரு ஆவர்த்தன இயக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி இயக்கம் தான் என்ன அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றது. அலைவு இயக்கம்னா என்ன, ஆவர்த்தன இயக்கம்னா என்ன முதல் சொல்லுங்க. ஒரு இயக்கம் எப்படி நடக்கிறது, சம நேர இடைவெளியில் திருப்பி திருப்பி நடந்தா ஆவர்த்தன இயக்கம். அதுல அந்த சம நேர இடைவெளியில் அந்த இயக்கம் ஒரே பாதையில முன் பின்னாக நடந்தா அதான் அலைவு இயக்கம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? அதான் இருக்குதான் சொல்லுங்க, சும்மா நடிக்காம. என்ன எக்ஸாம்பிள்? என்ன ஒரு ஊசல் ஒன்றுட ஒரு ஊஞ்சல் ஒன்றுட இயக்கத்தை சொல்லலாம். ஊசல ஒரு ஊஞ்சல் எடுப்புவேன் தெரியும் இல்லையா? கேர்ள்ஸ் எல்லாருமே ஊஞ்சல் ஆடி இருப்பீங்க. அது பொம்பளை தான் கூடுதல் அது விருப்பம். உங்களுக்கு விருப்பமா? விருப்பம் எது? ரைட், ஓகே. இந்த ஊஞ்சல் ஆடுறது எல்லாம் இது பாருங்க. இந்த ஊஞ்சல் ஆடுறது என்ன நடக்குது, சம நேர இடைவெளியில் இங்கிருந்து இப்படி போய் இப்படி வாருது, இப்படி போய் இப்படி வாருது. சம நேர இடைவெளியில் ஒரு இயக்கம் நடக்குது. ஸோ ஆவர்த்தன இயக்கம். அதுவும் எப்படி நடக்குது, இப்படி போறது இப்படி முன் பின்னாக ஒரே பாதையில் திருப்பி திருப்பி நடக்குது. இப்படி சம நேர இடைவெளியில் ஸ்பெஷலாக ஒரு விடயத்தை சேர்க்கிறோம். ஒரே பாதையில் முன் பின்னாக அந்த இயக்கம் நடைபெறுமா இருந்தால் அதுக்கு பேர் என்ன, அலைவு இயக்கம். சரியான? இப்போ உங்களோட நோட்ஸ் எடுத்து பாருங்க. அதில் முன் பின்னாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காது பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எழுதியிருக்கிறோம், ஆவர்த்தன இயக்கம்னா என்னன்னு சொல்றோம். என்ன எழுதுறோம், சம நேர இடைவெளியில் ஒரு இயக்கம் மீண்டும் மீண்டும் நடைபெறுமாயின் அது ஆவர்த்தன இயக்கம் எனப்படும். சரி, அதுக்கு ஒரு உதாரணம் என்ன, சூரியனை சுற்றி கோள்கள் வலம் வருதல். கடிகாரம், கடிகாரம் முள்ளுடைய இயக்கம் என்னடா, ஆவர்த்தன இயக்கம். எக்ஸாம்பிளா போட்டுக்கொள்ளுங்க. கடிகார முள்ளின் இயக்கம் ஆவர்த்தன இயக்கத்துக்கு சூரியனை சுற்றி கோள்கள் வலம் வருதல். இன்னும் ஒரு உதாரணம், கடிகார முள்களின் இயக்கம். கடிகாரத்தின் இயக்கம் போட்டுட்டாங்க. கடிகார முள், நிமிட கம்பி, செகண்ட் கம்பி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவர்த்தன இயக்கம் இருக்குது. அப்படித்தானே? அதுக்கு கீழே அலைவு இயக்கத்துக்கு வந்தீங்கன்றால் அலைவு இயக்கத்தில் என்ன சொல்றோம், சம நேர இடைவெளியில் ஓர் இயக்கம் ஒரே பாதையில் முன் பின்னாக, செதுக்கொள்ளுங்க, முன் பின்னாக மீண்டும் மீண்டும் நடைபெறுமாயின் அது அலைவு இயக்கம் எனப்படும். சரியா? அப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும், ஆவர்த்தன இயக்கத்திட ஒரு தொடை பிரிவு தான் யாரு, அலைவு இயக்கம். விளங்குதா? அப்ப அலைவு இயக்கம் யாரு, அது ஒரு ஆவர்த்தன இயக்கம். இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது, ஒரே பாதையில முன்பின்னா அசைகிறது. இந்த அலைவு இயக்கத்திட ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரிவு தான் யாருன்னு பார்த்தீங்கன்றால் நாம படிக்க போற எளிமை இசை இயக்கம்னு சொல்றது, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்றது. எளிமை இசை இயக்கம் அல்லது எளிய இசை இயக்கம்னு சொல்லுவாங்க. சரியான? எளிமை இசை இயக்கம். ரைட். இப்ப கவனிங்க, எளிமை இசை இயக்கம்னா என்ன, இவர்ல இருந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அலைவு இயக்கத்தை ஆற்றுதுன்னு இருக்கிறோம். உதாரணமாக ஒரு துணிக்கை ஒன்று இருக்குது. இந்த துணிக்கை ரைட், ஒரு துணிக்கை இந்த இடத்துல ஓய்வில் இருக்குது. ஒரு துணிக்கை எந்த இடத்துல ஓய்வில் இருக்குதோ அந்த இடத்தை நாம சமநிலைத்தானம்னு சொல்லுவோம். சமநிலைத்தானம். ஒரு விசையும் கொடுக்காம, எப்படி
ஒரு துணிக்கைக்கு நீங்கள் ஒரு விசையையும் கொடுக்கல, வெளியிலிருந்து விளையுலா எந்த விசையையும் கொடுக்கல. இப்படி விளையுள் விசை தொழிற்படாதப்ப அது இயங்கல்லண்டா, இயங்காம எந்த இடத்துல ஓய்வில் இருக்குமோ அந்த இடத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சமநிலை தானம்னு சொல்லுவோம். இப்படி ஒரு துணிக்கை ஒரு இடத்துல ஓய்வில் இருக்கக்குள்ள இந்த துணிக்கை முன்பின்னாக, எப்படி முன்பின்னாக ஒரு அலைவு இயக்கத்தை ஆற்ற முற்படுவதாம். அதாவது இங்கிருந்து இப்படி போகுதாம், திருப்பி இங்கிருந்து இப்படியே வருவதாம், திருப்பி இங்கால பக்கம் இப்படியே போகுதாம், திருப்பி இங்கால பக்கம் இப்படியே வருவதாம். இதான் ஒரு அலைவு இயக்கம். ஒரே பாதையில் திருப்பி திருப்பி இயங்குது, அலைவு இயக்கம் தானே. ஒரு துணிக்கை இங்கிருந்து இப்படி போகுது, திருப்பி இப்படி வருது, திருப்பி இங்கால போகுது, திருப்பி இப்படி வருது. இப்படி ஒரே பாதையில் மீண்டும் மீண்டும் என்ன செய்யுது, அலைவுற்று கொண்டிருக்குது இந்த துணிக்கை. இந்த துணிக்கை இந்த மாதிரி அலைவுற்று கொண்டிருக்கக்குள்ள இந்த துணிக்கையிட ஆர்முடுகள், இந்த துணிக்கை கொண்டிருக்கிற ஆர்முடுகள் இருக்குதானே, இந்த ஆர்முடுகள் சமநிலை தானத்திலிருந்தான இடப்பெயர்ச்சிக்கு நேர் விகித சமனாகவும் சமநிலை தானத்தை நோக்கிய திசையிலையும் இருந்தால் அந்த இயக்கத்தை தான் நாம எளிமை இசை இயக்கம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு துணிக்கு என்ன இயக்கத்தை ஆற்றணும், அலைவு இயக்கத்தை ஆற்றணும். இது முதலாவது பாயிண்ட். அந்த அலைவு இயக்கத்தில் ஸ்பெஷலாக 2 விஷயத்தை சொல்ல போகிறோம். என்ன, அந்த அலைவு இயக்கத்தில் துணிக்கையில் ஆர்முடுகள் எப்படி இருக்கணும், இடப்பெயர்ச்சிக்கு சமநிலை தானத்திலிருந்தான இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமனாரிக்கணும். இப்போ உங்களுக்கு யோசிக்க எந்த தரா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு யோசனையோடு வரும். ப்ராக்டிக்கல் மீனிங் சொல்லலையே நான் இன்னும், அதனால் உங்களுக்கு ஒரு யோசனை வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கொள்ளுங்க. ஆர்முடுகள் சமநிலை தானத்திலிருந்தான இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமனாகவும், ரைட், அதே ஆர்முடுகள் சமநிலை தானத்தை நோக்கியும் இருந்தால் அந்த அலைவு இயக்கத்துக்கு பேர் தான் என்ன, எளிமை இசை இயக்கம்னு சொல்லுவோம். அதாவது இப்போ பாருங்க, இந்த துணிக்கை இங்கே இருக்குது, சமநிலை தானத்தில் இந்த துணிக்கை இருக்கக்குள்ள இவர் ஆர்முடுகள் என்னன்னா பூச்சியம். ஏன், சமநிலை தானத்திலிருந்தான இடப்பெயர்ச்சி என்ன, பூச்சியம். அப்போ ஆர்முடுகள் பூச்சியம். இப்போ இந்த துணிக்கை இந்த சமநிலை தானத்திலிருந்து இந்த துணிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு வந்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது 1 மீட்டருக்கு வந்துட்டு, சரி 1 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு. சமநிலை தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் அசையுது, 1 சென்டிமீட்டர் அசைஞ்சிருக்கு. இந்த டைமில் இந்த துணிக்கட ஆர்முடுகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த திசையில் இருக்கும். அதாவது சமநிலை தானத்தை நோக்கி இருக்கும். ஆர்முடுகள் சமநிலை தானத்தை நோக்கி இருக்கும், சரியான. அதே நேரத்தில் 1 சென்டிமீட்டரில் இருக்கக்குள்ள இவர் ஆர்முடுகளோட பருமன், உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன்னா 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த துணிக்கை இங்கேருந்து 2 சென்டிமீட்டருக்கு போயிட்டு, அதாவது இப்போ இந்த துணிக்கை இங்கே வந்துட்டு, இந்த தூரம் எவ்வளவு, 2 சென்டிமீட்டர். இந்த இடத்துல இந்த துணிக்கையில் ஆர்முடுகள் எடுத்தீங்கன்னா சமநிலை தானத்தை நோக்கித்தான் இருக்கும். ஆனால் ஆர்முடுகள் எவ்வளவா இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடப்பெயர்ச்சியோட ஒப்பிடக்குள்ள இது எத்தனை மடங்கு, 2 மடங்கு. அப்போ இந்த ஆர்முடுகளோட ஒப்பிடக்குள்ள இந்த ஆர்முடுகள் எத்தனை மடங்குன்னா 2 மடங்கு. இப்போ நான் சொன்ன 2 விஷயம் பொருந்துதான் பாருங்க. என்ன, ஆர்முடுகள் சமநிலை தானத்திலிருந்தான இடப்பெயர்ச்சிக்கு எப்படிப்பட்டது, நேர்விகித சமன். 1 சென்டிமீட்டரில் ஆர்முடுகள் 2, அப்போ 2 சென்டிமீட்டரில் ஆர்முடுகள் 4. விளங்குதா? இது 2 மடங்காவினா இது 2 மடங்காகும். 2வது விடயம் என்ன சொன்னேன், ஆர்முடுகள் எப்பொழுதும் எப்படி இருக்கும், சமநிலை தானத்தை நோக்கி இருக்கும். விளங்குதா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த துணிக்கை இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வருது, இப்படியே வந்து இங்கால பக்கம் போகுது. இப்போ இந்த துணிக்கை இந்த இடத்துக்கு வந்துட்டு, இப்போ ஆர்முடுகள் எப்படி இருக்கு, இப்போ ஆர்முடுகள் இந்த திசையில் இருக்கு. ஏன், ஆர்முடுகள் சமநிலை தானத்தை நோக்கி இருக்கு, ரைட். அப்போ துணிக்கை இங்கே இருக்குது, இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் தூரம் போயிட்டு இடப்பெயர்ச்சி இப்படி இருக்குது, ஆர்முடுகள் இப்படி இருக்குது. அப்போ ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இந்த திசையில். இப்போ இந்த துணிக்கை இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் தூரம் போயிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு, இப்போ என்ன நடக்குது, இடப்பெயர்ச்சி 2 மடங்காவினா ஆர்முடுகளும் 2 மடங்காக மாறும்.
அதே நேரத்தில் சமநிலைத்தானத்தை நோக்கி இருக்கு. விளங்குதா? ஸோ இந்த ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமனாகவும் சமநிலைத்தானத்தை நோக்கியும் இருக்கிற மாதிரி ஒரு அலைவு இயக்கம் இருந்தால் அந்த இயக்கத்துக்கு பேர் தான் என்ன? எளிமை இசை இயக்கம். இப்போ சிலவருக்கு யோசனை வரும், அப்போ இப்படியான இயக்கமெல்லாம் இருக்குதா ப்ராக்டிக்கலான்னு கேட்டால் எஸ், தாராளமாக இருக்குது. உதாரணமாக ஒரு ஊசல்ட இயக்கம் எளிமை இசை இயக்கம். ஒரு இலையில் ஒரு துணிக்கையை என்ன, ஒரு இலையில் ஒரு துணிக்கையை நீங்கள் கட்டுறீங்க, கட்டி போட்டு இதை ஒரு சிறிய கோணத்துக்குள்ளால் அலைவுற செய்றீங்க. இப்படி ஒரு ஊசல், ஒரு இலையில் ஒரு சின்ன ஒரு துணிக்கை ஒன்று கட்டிட்டீங்க, கட்டி போட்டு சாடை இழுத்து போட்டு விடுறீங்க, விட்டா நடக்குமா இல்லையா? இப்போ இந்த துணிக்கு ஆற்றுகின்ற இந்த இயக்கம் இருக்குதானே, இந்த இயக்கம் என்ன அறிக்கும்னா ஒரு எளிமை இசை இயக்கமாக அறிக்கும். அதனால் நம்ம பின்னுக்கு நிறுவுவோம். அதே மாதிரி ஒரு விச்சுருள், ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, நம்ம மெக்கானிக்ஸ்லேயே படிச்சிருக்கிற ஸ்ப்ரிங்கை பற்றி. இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கில் நீங்கள் ஒரு திணிவை கட்டி வச்சிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் இந்த திணிவை கீழுக்கு இழுத்து போட்டு விடுறீங்க, விட்டா என்ன செய்யும்? இந்த திணிவு இங்கிருந்து மேலுக்கு போகும், கீழுக்கு வரும். இப்படி ஒரு இயக்கத்தை ஆற்றுமா இல்லையா? இது இந்த திணிவு இப்போ ஆற்றுகின்ற இந்த இயக்கம் என்ன இயக்கம்? ஒரு எளிமை இயக்கமாக இருக்கும். அதை நாம் நிறுவி காட்டுவோம் பின்னுக்கு, சரியான ரைட்? இப்படி ஒரு எளிய ஊசல்ட இயக்கம், ஒரு விச்சுருள்ள இணைக்கப்பட்டிருக்கிற திணிவுட இயக்கம், இதெல்லாமே எளிமை இசை இயக்கத்தை கூறக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் பாருங்க, ஒரு துணிக்கை எளிமை இசை இயக்கத்தை ஆற்றுதுண்டா ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு எப்படிப்பட்டது? நேர்விகித சமன். அதே நேரத்தில் இந்த இடப்பெயர்ச்சி இந்த ஆர்முடுகளோட பார்க்கக்குள்ள மறை குணகத்தில் இருக்கும். இவர் என்ன குணகத்தில் இருப்பாருன்னா மறை குணகத்தில் இருக்கும். ஏன்னு சொல்லுவாங்க, ஏன் இடப்பெயர்ச்சி ஆர்முடுகளுக்கு மறை குணகத்தில் இருக்குது? ஏன் காரணம்? நல்லா பாருங்க, இந்த துணிக்கை இங்கிருந்து வலப்பக்கம் இயங்குது, 1 சென்டிமீட்டர் வலப்பக்கம் இயங்கக்குள்ள ஆர்முடுகள் எப்படி இருக்குது? ஆர்முடுகள் சமநிலைத்தானத்தை நோக்கி இருக்குது. அப்படின்னு ஆர்முடுகள் எங்கால பக்கம் இருக்குது? இடப்பக்கம் இருக்குது, இடம் நோக்கி இருக்குது. இடப்பெயர்ச்சி வலம் நோக்கி, ஆர்முடுகள் இடம் நோக்கி. இப்போ இங்கே பாருங்க, சமநிலைத்தானத்திலிருந்து துணிக்கை இடப்பக்கம் இயங்குது, இடப்பெயர்ச்சி இடம் நோக்கி இருக்கக்குள்ள ஆர்முடுகள் வலம் நோக்கி இருக்கு. அதாவது ஆர்முடுகளும் இடப்பெயர்ச்சியும் ஒன்று கொண்டு எப்படி இருக்கும்? எதிரெதிர் திசையில தான் இருக்கும். எனவே மறைக்குணகத்தில் வரும். ரைட்டா? அப்ப ஆர்முடுகள் ஏன் இடப்பெயர்ச்சிக்கு நேர்வீத சமன் அளிக்கிற அதே நேரத்தில் ஏன் மறைக்குணகத்தில் வருவது? ஆர்முடுகளோட திசை இடப்பெயர்ச்சியோட திசைக்கு எப்படிப்பட்டது? எதிரானது. இப்போ நாம இதை சமன்பாடாக மாற்றுவோம். சமன்பாடாக மாற்றினா என்ன வரும்? ஒரு மாறிலியை நாம் சேர்க்கணும். இதை சமன்பாடாக மாற்றுறதுக்கு நாம் சேர்க்கிற மாறிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வட்ட இயக்கத்தில் படிக்கிற ஒமேகா இருக்கு தானே, அதே ஒமேகா தான். இதை நாம் ஒமேகா வர்க்கம் என்று சொல்லுவோம். அந்த ஒமேகாட வர்க்கம் இன்டூ எக்ஸ் என்று வரும். ஆக எளிமை இசை இயக்கத்தில் ஆர்முடுகளையும் இடப்பெயர்ச்சியையும் தொடர்படுத்துகிற சமன்பாடு என்ன? ஏ சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டூ எக்ஸ் என்று வரும். ரைட்? பிள்ளைங்களுக்கு அந்த சமன்பாடு இப்போ நீங்கள் பாருங்க. அப்போ நோட்ஸு எளிமை இசை இயக்கம்ங்கிற தலைப்படுங்க. எளிமை இசை இயக்கம் அலைவு இயக்கத்தின் ஒரு தொடைப்பிரிவு ஆகும். ரைட்டா? ஆவர்த்தன இயக்கத்தின் ஒரு தொடைப்பிரிவு அலைவு இயக்கம், அலைவு இயக்கத்தின் ஒரு தொடைப்பிரிவு தான் யாரு? எளிமை இசை இயக்கம். ஸோ எளிமை இசை இயக்கம்னா யாருங்கிறத அடுத்த பாயிண்ட்ல சொல்றோம் பாருங்க. அலைவு இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கையின் ஆர்முடுகள் அதன் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமன். அடுத்தது, ஆர்முடுகளின் திசை எப்போதும் சமநிலைத்தானத்தை நோக்கியதாகவும் இருப்பின் அவ் இயக்கம் எளிமை இசை இயக்கம் ஆகும். இல்லைங்களா? ரைட்டா? ரெண்டு விஷயம் அங்கே முக்கியமாக இருக்குது. இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமன், ஆர்முடுகளோட திசை எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சமநிலைத்தானத்தை நோக்கி இருக்கணும். அதை நான் திருப்பி ஒரு பாயிண்டாகவும் சொல்லி இருக்கிறேன். கீழே பாருங்க, எளிமை இசை இயக்கத்துக்கான நிபந்தனைகள். ஒன்று இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம்?
ஒரு ஆவர்த்தன அலைவு இயக்கமாக இருக்கணும். அடுத்த 2வது பாயிண்ட், ஆர்முடுகள் சமநிலைத்தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சிக்கு நேர் விகித சமனாக இருத்தல் வேண்டும். ஆர்முடுகளின் திசை எப்பொழுதும் சமநிலைத்தானத்தை நோக்கி இருத்தல் வேண்டும். ரைட்டா? இப்போ கீழுக்கு இந்த படம் இதே மாதிரி ஒரு படம் ஒன்று காட்டியிருக்கிறோம் இல்லையா? சரியானே? ரைட். அது கீழே நீங்கள் அந்த படத்துக்கு கீழே நீங்கள் இந்த சமன்பாடை நோட் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைண்டா இந்த எக்ஸாம்பிளையும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். அந்த படத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவைண்டா இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். அங்கே நாம் ஒரு படத்தை காட்டியிருக்கிறோம். சரியானே? உங்களுக்கு தேவைண்டா இந்த எக்ஸாம்பிளை நோட் பண்ணி கொள்ளுங்கள். இந்த சமன்பாடை கட்டாயம் எழுதி கொள்ளுங்களா? சரியா? இதில் இந்த சமன்பாடு எழுதினது பிறகு கவனிங்க, இங்கே ஏங்கிறது யாரு? ஏங்கிறது ஆர்முடுகள் இல்லையா? அந்த எளிமை செய்ய தாட்டக்கூடிய துணிக்கையில் ஆர்முடுகளை குறிக்குது. எக்ஸுங்கிறது என்ன? இடப்பெயர்ச்சின்னு எழுதி பழகுவான. எப்படி எழுதுங்க? சமநிலைத்தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சி. சமநிலைத்தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சியா? சரியா? அதே மாதிரி ஒமேகாவை நீங்க ஏங்கிறது ஆர்முடுகள், எக்ஸுங்கிறது சமநிலைத்தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சின்னு சொன்ன மாதிரி நீங்க ஒமேகாவை இப்போதைக்கு கோண வேகம்னு எழுத வேணாம். ஏன்னா நீங்க எளிமை இயக்கத்தில் கோணத்தை பார்க்கலாம். கோணம் இருக்குதா? வட்ட இயக்கத்தில் ஒவ்வொரு செகண்டுக்கு எதிர வைக்கிற கோணம் ஒன்று இருக்கும். எளிமை இயக்கத்தில் எங்க இருக்குது கோணம்? துணிக்க இப்படித்தான கோப்பு. அதனால இந்த ஒமேகாவை இப்போதைக்கு நாம் எப்படி சொல்ல போறோம்னா கோண மீடுரன் சொல்லுவோமா? இதுக்கு பேர் என்ன? கோண மீடுரன். ஒமேகாவை கோண மீடுரன் சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது கவனிங்க,
இந்த மறைக்குணகத்துக்கு பின்னுக்கு இருக்கிற காரணம் என்ன சொல்ல போறோம்? ஏன் மறைக்குணகம் வந்தீங்க? சமநிலை தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சியின் திசைக்கு ஆர்முடுகளின் திசை எப்படிப்பட்டது? எதிரானது. ஸோ ரெண்டையும் நீங்க ஒரே திசைக்கு கொண்டு வரணும்னா இங்க மறைக்குணகத்தை கொடுக்கணும். நான் சொல்றேன், ஆர்முடுகள் வலப்பக்கம், இடப்பெயர்ச்சி இடப்பக்கம். அப்ப இதை நீங்க ஒரு சமன்பாட்டில் காவிகள் எல்லாம் கட்டாயம் எப்படி இருக்கணும்? மெக்கானிக்ஸ்ல இருந்து படிச்சு வர விட ஒரே திசையில் இருக்கணும். அப்ப இதே திசைக்கு மாற்றி தான் இங்க என்ன வரும்? மறைக்குணகம் வரும். அப்ப எழுதி கொள்ளுங்க. ஆனால் நீங்களே செல்ஃபா ஒரு வசனம் எழுதி கொண்டாலும் சரி. சமநிலை தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சிக்கு சமநிலை தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சிக்கு ஆர்முடுகள் எதிர் திசையில் இருப்பதனால் ஆர்முடுகள் எதிர் திசையில் இருப்பதனால் சமநிலை தானத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சிக்கு ஆர்முடுகள் எதிர் திசையில் இருப்பதனால் இங்கு மறைக்குணகம் வழங்கப்படுகின்றது. ஓகே, கவனிங்க. இந்த எளிமை இசை இயக்கத்தை ப்ராக்டிக்கலாக நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு பட அமைப்பைத்தான் நாம் 2வது பேஜில் சொல்ல வரோம். சரியான? கவனிங்க. நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று எடுத்திருக்கிறேன். சரியா? ஒரு விச்சுருள். இந்த விச்சுருளோட ஒரு திணிவு ஒன்று இணைக்கப்பட்டிருக்குது. சரியா? இந்த விச்சுருளோட நம்ம ஒரு திணிவை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு ஒப்பமான மேற்பரப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். இது ஒரு ஒப்பமான மேற்பரப்பு. இப்படி ஒரு ஸ்ப்ரிங்ல நீங்க ஒரு திணிவை சும்மா கட்டி வச்சிங்கண்டா அது அசையுமா? ஸ்ப்ரிங்கை இழுக்கையில் ஒன்றும் செய்யல, அதில் பாட்டுக்கு இருக்குது. அதாவது இந்த ஸ்ப்ரிங் அதனுடைய இயற்கை நீளத்தில் இருக்குது. இல்லைடா? இயற்கை நீளத்தில் இருக்குதுண்டா அது இழுப்படவும் இல்லை, நெருக்குப்படவும் இல்லை, இயற்கை நீளத்தில் இருக்குது. இப்படி ஒரு ஸ்ப்ரிங்ல ஒரு திணிவை நாம கட்டி வச்சிருக்கிறோம். இந்த டைம்ல இந்த ஸ்ப்ரிங் இந்த திணிவுக்கு வழங்குற விசை என்னன்னு கேட்டா நாம பூச்சியம்னு சொல்லுவோம். விசையை கொடுக்குமா? இல்லை. ஏன்னா விசை நீட்சிக்கு நேர்வீத சமன்னு நம்ம ஹூக்கின் விதியில படிச்சு வச்சிருக்கிறோம். மெக்கானிக்ஸ்ல விசை நீட்சிக்கு நேர்வீத சமன்னு படிச்சிருக்கிறோம். அப்ப இங்க நீட்சி அடையலன்னா விசை என்ன? பூச்சியம். விளங்குதா? ரைட். அப்ப இந்த திரிவுக்கு விச பூச்சியம். அப்ப ஆர்முடுகள் என்ன? பூச்சியம். அதாவது இந்த இடம்தான் இந்த திணிவுட சமநிலை தானம். இதாவது இந்த திணிவுட சமநிலை தானம். அதாவது இந்த திணிவு இயங்கல்னா இந்த இடத்துல தான் இருக்க போறாருன்னு அர்த்தம். இது அலைவு இயக்கத்தை ஆற்றல் என்றால் எந்த இடத்துல அவர் இருப்பாரோ, ஓய்வில் இருப்பாரோ அந்த இடம் தான் என்ன? சமநிலை தானம். எப்படி சமநிலை தானத்தில் இருக்கு. இப்படி இருக்கிற இந்த திணிவை நாம் என்ன செய்வோம்னா இந்த மாதிரி இழுக்கிறோம். அதாவது இந்த சமநிலை தானத்திலிருந்து ஒரு எக்ஸ் தூரத்துக்கு இழுத்துட்டோம். இப்ப சொல்லுங்க, நீங்க எக்ஸ் தூரம் வலப்பக்கம் இழுத்தால் இந்த திணிவுக்கு விசை எப்படி தொழிற்படும்? நீங்க எக்ஸ் தூரம் வலப்பக்கம் இழுத்து போட்டு உங்களோட கையை எடுத்துட்டீங்க. இப்ப இந்த திணிவுக்கு விசை எப்படி தொழிற்படும்? அதாவது இந்த ஸ்ப்ரிங் இந்த திணிவுக்கு எப்படி விசையை கொடுக்கும்?
எஸ், இடப்பக்கம் கொடுக்கும் இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் மாறி இழுக்கும். ஆக இந்த திரிவுக்கு விச இடப்பக்கம் இருக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த திரிவோட ஆர்முடுகள் எப்படி இருக்கு? விளையுள் விசை இடப்பக்கம் இருந்தால் ஆர்முடுகள் இடப்பக்கம். சொல்றேன், யோசிச்சு பாருங்க, இடப்பெயர்ச்சிட திசைக்கு ஆர்முடுகளோட திசை எப்படி இருக்குது? எதிர் திசையில் இருக்குது. அடுத்தது இந்த ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு எப்படி இருக்கும்? நேர்விகித சமனா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, ஏன் நேர்விகித சமனா இருக்கும்? இந்த ஆர்முடுகள் இந்த இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமனா இருக்கும். ஏன்? ஏண்டா ஹூக்கின் விதி, விசை நீட்சிக்கு நேர்விகித சமன். ஆக விசை நீட்சிக்கு நேர்விகித சமன்டா ஆர்முடுகள் நீட்சிக்கு எப்படிப்பட்டது? நேர்விகித சமன் தானே. அப்ப எக்ஸ் தூரம் நீங்க இடப்பெயர்ச்சி அடைய செய்தீங்களா, ஸ்பிரிங் எக்ஸ் தூரம் நீட்சி அடையுதா, அதுக்கேற்ற மாதிரி விசை அதிகரிச்சிருக்கும். விசைக்கு ஏற்ற மாதிரி ஆர்முடுகள் அதிகரிச்சிருக்கும். என்றால் ஆர்முடுகள் விசைக்கு நேர்விகித சமன். எஃப் சமன் எம்மேடா, எம் மாறிலி தானே. அப்ப விசை ஆர்முடுகளுக்கு என்ன? நேர்விகித சமன். ஸோ ஹூக்கின் விதிப்படி விசை நீட்சிக்கு நேர்விகித சமன். ஆக விசை ஆர்முடுகளுக்கு நேர்விகித சமனுங்கிறதால விசை வார இடத்துல நீங்க என்னத்தை போடலாம்? ஆர்முடுகளை போடலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஆர்முடுகள் இந்த இடப்பெயர்ச்சிக்கு எப்படிப்பட்டது? நேர்விகித சமன். ரைட். இப்போ நான் இதை மேலோட்டமாக இப்போ சொல்லிட்டு போறேன்னா, ஏன்னா இதை நம்ம பின்னுக்கு சமன்பாடை நிறுவி படிப்போம். இப்போதைக்கு எளிமை இசையக்குது ஒரு எக்ஸாம்பிள் இதை நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போறேன். இது விலங்கல்லாட்டி கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்? நம்ம பின்னுக்கு படிக்கத்தான் போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்வோம்னா, ஓவராலாக எளிமை இசையக்கம்னா என்னென்னு படிப்போம், அதை வச்சு கேள்வி செய்வோம். பிறகு கடைசியாக என்ன செய்வோம்னா, ஒவ்வொரு எளிமை இசையக்கத்துக்கான உதாரணத்தை படிப்போம். எளிய ஊசலை பற்றி படிப்போம், விச்சுருளை பற்றி படிப்போம். விளங்குதா? ரைட். அந்த வகையில் நம்ம பின்னுக்கு படிக்கத்தான் போகிறோம். சும்மா மேலோட்டமாக சொல்லி விடுறேன். இப்போ பாருங்க, இடப்பெயர்ச்சி ஆர்முடுகளுக்கு எப்படிப்பட்டது? நேர்விகித சமன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல திரிவை வச்சு போட்டு கையை எடுத்துட்டீங்க. இப்போ இந்த திரிவை என்ன செய்யும்? இங்கிருந்து இப்படியே இயங்கி கொண்டு வரும். நீங்க சொல்லுங்க, இந்த திரிவு இங்க இருந்து நல்லா புரிஞ்சு கொள்ளணுமா? சரி, அவதானிச்சு கொள்ளணும். ஏன்னா இப்போ நான் கண்டினியூவா பேசிட்டு போறேன். ஒரு இடத்துல பிரேக் ஆகினாலும் திருப்பி தொடர்றது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற திரிவை நாம் இதுவரைக்கும் இழுத்துட்டோம். இழுத்து போட்டு கையை எடுக்கிறோம். எடுத்தால் நீங்க சொல்லுங்க, இந்த திரிவு எப்படி இயங்கும்? இதுல இருந்து இதுவரைக்கும் இந்த திரிவு எப்படி இயங்கும்? ஆர்முடுகளோட இயங்கும். ஏன்? இதிலிருந்து இதுவரைக்கும் இந்த விச்சுருள் நீட்சி அடைஞ்சிருக்குது. அப்ப விச்சுருள் ஒரு விசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த திரிவு இதுவரைக்கும் ஆர்முடுகி கொண்டு வரும். நீங்க இந்த திரிவுல இருந்து கையை எடுத்தப்ப இதுல வேகம் என்னையா இருந்து? இந்த இடத்திலிருந்து நீங்க கையை எடுக்கக்குள்ள இழுத்து போட்டு இந்த ஸ்பிரிங்கோட கனெக்ட் ஆகியிருக்கிற திணிவை நீங்க இழுக்கிறீங்க, இழுத்து போட்டு கையை எடுக்கிறீங்க. எடுக்கக்குள்ள இந்த திரிவோட வேகம் என்னையா இருந்த? பூச்சியமா இருந்த. அப்ப வேகம் இந்த இடத்துல பூச்சியம். இப்ப இதுல இருந்து இந்த திணிவு எப்படி இயங்கிட்டு போகும்? ஆர்முடுகள். இது ஆர்முடுகி கொண்டே வருவதென்றால் இந்த இடத்துக்கு வரக்குள்ள உங்களுக்கு தெரியும், அதாவது சமநிலை தானத்துக்கு வரக்குள்ள இவர் மீது தொழிற்படுகின்ற விசை எவ்வளவா இருக்கும்? சமநிலை தானத்தில் விசை எவ்வளவா இருக்கும்? ஸ்பிரிங் நீட்சி அடையல. அப்ப விசை என்ன? பூச்சியம். விசை பூச்சியம் என்றால் ஆர்முடுகள் பூச்சியம். சொல்லுங்க, இந்த இடத்துல இந்த திரிவு ஓய்வில் இருக்குமா அல்லது இயங்குமா? என்ன செய்யும்? இயங்கும். ஏன் இயங்கும்? ஏண்டால் இந்த இடத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த திரிவு எப்படி இயங்கிக் கொண்டு வந்த? ஆர்முடுகளோட இயங்கிக் கொண்டு வந்த. ஆக இங்க வேகம் பூச்சியம், இழுத்து போட்டு விடக்குள்ள வேகம் பூச்சியம். ஆர்முடுகி கொண்டு வந்தா இதுல வேகம் கூடிக்கிட்டே வந்திருக்கும். ஸோ சரியா இந்த இடத்துக்கு வரக்குள்ள இவருக்கு ஒரு நல்ல பெரிய வேகம் ஒன்று இருந்திருக்கும். விளங்குதா? ஏன்னா இது வரைக்கும் ஆர்முடிக்கிட்டு வந்தீங்க. அப்ப எப்படி வேகம் பூச்சியமா மாறும்? அப்ப இந்த இடத்துக்கு இவர் திருப்பி வரக்குள்ள என்ன இருக்கும்? வேகம் இருக்கு. ஆனா விசை இந்த இடத்துல உண்மையா பூச்சியம், ஆர்முடுகள் பூச்சியம். ஆனா என்ன இருக்குது? வேகம். வேகம் இந்த திசையில இருந்தால் இப்ப சொல்லுங்க, இந்த துணிக்கு என்ன செய்யும்? இந்த திசையில வேகம் இருந்தா அந்த திசையில அந்த துணிக்கு அசையும். வேகம் தான் துணிக்க இயங்குறதை தீர்மானிக்குது. ஒரு துணிக்க இயங்கலன்னா மீனிங் என்ன? வேகம் பூச்சியம் அர்த்தம். ஒரு துணிக்கைக்கு வேகம் இந்த திசையில இருந்தா
அந்த துணிக்கை இந்த திசையில் அசையுதுன்னு அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் இவர் ஆர்முடுகிட்டு வந்ததால இந்த இடத்துக்கு வரக்குள்ள இவருக்கு ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தால் இவர் இங்கால பக்கம் இயங்குவார். சரி, இப்போ இந்த துணிக்கை இந்த பக்கம் இயங்கக்குள்ள இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும்? நெருக்கப்படும். இப்போ யோசித்து பாருங்க, சமநிலை தானத்திலிருந்து இந்த துணிக்கை இந்த பக்கம் வந்துட்டு இப்போ இந்த ஸ்ப்ரிங் கொடுக்குற விசை எப்படி இருக்கு? நீங்கள் ஸ்ப்ரிங்கை நெருக்கிறீங்கன்னா அது எப்படி விசையை கொடுக்கும்? இப்படி கொடுக்கும். அதாவது இந்த துணிக்கைக்கு இந்த குற்றிக்கு விசை இப்படி தொழிற்படும். விசை இந்த திசையில் இருந்தா இவருக்கு ஆர்முடுகை என்ன திசையில் இருக்கு? இந்த திசையில் இருக்கு. இந்த திசையில் ஆர்முடுகள் இருக்குதா சொல்லுங்க. இந்த திசையில் ஆர்முடுகள் என்னதுக்கு சமன்? அதுக்கு எதிர் திசையில் அமர்முடுகளுக்கு சமன் இல்லையா? ஆக நாம் என்ன சொல்லலாம், இங்கிருந்து இந்த துணிக்கை இந்த பக்கம் வரக்குள்ள எப்படி இயங்கி கொண்டு வரும்? இங்கிருந்து இந்த துணிக்கை இப்போ வந்திக்குதானே, இப்படி வரக்குள்ள இவர் எப்படி இயங்கி கொண்டு வந்திருப்பார்? இந்த பக்கம் இயங்கக்குள்ள அமர்முடுகி கொண்டு வந்திருக்கும். அமர்முடுகி கொண்டு வந்ததுக்கான காரணம் இவர் இயங்குறது இந்த திசை, விசை தொழிற்படுறது அதுக்கு எதிர் திசை. அப்போ இது அமர்முடுகி கொண்டு வந்து ஒரு டைமுக்கு இந்த துணிக்கு என்னையா மாறும்? என்னத்துக்கு வரும்? மறுபடியும் ஓய்வுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல இவர் ஓய்வுக்கு வரார். இப்போ இவர் ஓய்வுக்கு வந்த உடனே அப்படியே நிற்பாரா? தொடர்ந்து இல்லை, நிற்க மாட்டார். ஏன்? இவர் ஓய்வுக்கு வர இடத்துல என்ன தொழிற்படுவது? விசை. இந்த திசையில் விசை தொழிற்பட்டா இப்படி வந்த துணிக்க திருப்பி இப்போ எப்படி இயங்கும்? இப்படி இயங்கும். அப்போ மொத்தத்தில் பாருங்க, இங்கிருந்து நாம் இந்த துணிக்கையை இயங்க விட்டோம். இங்கிருந்து எப்படி போனார் காட்டண்டா? இங்கிருந்து இப்படி போனிக்கு. இதிலிருந்து இதுவரைக்கும் எப்படி இயங்கிட்டு வந்தார்? ஓய்விலிருந்து இதுவரைக்கும் எப்படி இயங்கிட்டு வந்தார்? ஆர்முடுகள். இப்போ இங்கே வந்துட்டார். இதிலிருந்து இதுவரைக்கும் இவர் எப்படி இயங்கிட்டு போறாரு? இந்த திசையில் அமர்முடுகள். இந்த திசையில் அமர்முடுகள்ங்கிறது என்னத்துக்கு சமன்? அதுக்கு எதிர் திசையில் ஆர்முடுகள். அப்போ இங்கிருந்து இதுவரைக்கும் இவர் அமர்முடுகிட்டு போய் திருப்பி இங்கே என்ன செய்கிறாரு? ஓய்வுக்கு வராரு. ஓய்வுக்கு வந்தவர் திருப்பி என்ன செய்வார்? இந்த பக்கம் விசை தொழிற்படுறதால மறுபடியும் இந்த பக்கம் இயங்குவார். இப்போ இப்படி இயங்கு. சரி, இப்போ சொல்லுங்க, இவர் இந்த பக்கம் இப்படியே இயங்கிட்டு போனால் மறுபடியும் இவர் எப்படி இயங்குவார்? ஆர்முடுகளோட இயங்குவார். இவர் ஆர்முடுகளோட இயங்கிட்டு போனால் இந்த இடத்துக்கு வரக்குள்ள இவருக்கு என்ன இருக்கும்? ஒரு வேகம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு வேகம் இருந்தால் அடுத்த வட்டம் என்ன செய்யும்? இங்கே வந்த இந்த துணிக்க மறுபடியும் இங்கால பக்கம் போகும். இங்கால பக்கம் போகல எப்படி இயங்கிட்டு போகும்? இந்த பக்கம் ஆர்முடுகிட்டு வராரு. திருப்பி இந்த பக்கம் வரக்குள்ள இந்த இடத்த வேகம் இருக்க போகும். இந்த இடத்த வேகம் இருக்கிறதால தொடர்ந்து இந்த பக்கம் இயங்குவார். இந்த பக்கம் இயங்குக்குள்ள எப்படி இயங்குவார்? அமர்முடுகளோட இயங்குவார். இப்படி அமர்முடுகளோட இயங்கி கொண்டு வந்து ஒரு டைமுக்கு மறுபடியும் ஓய்வுக்கு வருவார். திருப்பி அங்கே ஓய்வுக்கு வந்தா ரிப்பீட். மறுபடியும் என்ன செய்யும்? இங்கிருந்து ஆர்முடுகும். இந்த இடத்துக்கு வரக்குள்ள மேக்சிமம் வேகம். அப்போ இங்கிருந்து அமர்முடுகும். திருப்பி ஓய்வுக்கு வரும். இங்கே ஓய்வுக்கு வந்த உடனே இது தள்ளுது. அப்போ திருப்பி இங்கே பக்கம் ஆர்முடுகும். இந்த இடத்துக்கு வரக்குள்ள மறுபடியும் ஒரு வேகம். அதனால இந்த பக்கம் போவார். இப்படியே அமர்முடுகும். திருப்பி இங்கே வேகம் பூச்சி. அதாவது இந்த துணிக்கை இந்த மாதிரி அலைவுற்று கொண்டிருக்கும். எல்லாம் யோசிங்க. அப்போ என்ன சொன்னேன்னு சொல்லி நான் சொன்ன விட விளங்கி நிற்காம நான் மொத்தமாக கீறல ஒரு 4 படத்தோடு நிப்பாட்டி தரும். இப்போ நான் சொன்ன விட விளங்கி நிற்காம இதுக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு விளங்கி நிற்கா. கொஞ்சம் நாம் யோசிக்கணும். ஏன்னா இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படியே மெக்கானிக்ஸோட கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல ஓய்வுக்கு வந்தது திருப்பி இங்கால பக்கம் இயங்குங்கிறத ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. யாருக்குமே டவுட்? இந்த பக்கம் இந்த திணிவு திருப்பி வருமுங்கிறத ஏற்றுக்கொள்ளாதாக்க. ஸ்ப்ரிங் தள்ளுந்தானே இல்லையா? தள்ளினா அது எப்படி இயங்கும்? இங்கிருந்து ஆர்முடுகளோட இயங்கும். அப்போ ஆர்முடுகளோட இயங்கிட்டு வரக்குள்ள சரியா இந்த இடத்துக்கு வரக்குள்ள வேகம் பூஜ்ஜியமா இருக்குமா? ஒரு வாகனம் ஓய்வில் இருந்ததுடா, ஆர்முடுகளோட இயங்கி கொண்டு வருவது. ஆர்முடுகளோட இயங்கி கொண்டு வருவதுன்னா இது வேகம், இது நேரம் வச்சுக்கொள்ளுங்க. ஓய்வில் இருந்தது, ஆர்முடுகளோட இயங்கி கொண்டு வந்தால் இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியம் சொல்றியா? அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு நல்ல பெரிய வேகம் ஒன்று இருக்கும். அப்போ திருப்பி இதுவரைக்கும் ஆர்முடுகிட்டு வரக்குள்ள
இந்த இடத்துக்கு சரியா வரக்குள்ள மறுபடியும் இவருக்கு என்ன இருக்கும், ஒரு மேக்சிமம் வேகம் இருக்கு. அப்ப அந்த வேகத்தால் அவர் என்ன செய்வார், அதே பக்கத்தில் தொடர்ந்து இயங்குவார். இப்ப இதுல இருந்து இந்த பக்கம் இயங்கிட்டு போகக்குள்ள எப்படி இயங்குவார், அமர்முடுகு. ஏன் அமர்முடுகும், ஏன்னா இந்த திணிவு இங்கால பக்கம் போகக்குள்ள விசை எப்படி தொழிற்படும், எதிர் திசையில். அதனால் இந்த பக்கம் போகக்குள்ள அமர்முடுகு. அமர்முடுகிட்டே வந்து இந்த இடத்துக்கு வரக்குள்ள மறுபடியும் ஓய்வுக்கு வரும். இதான் ஒரு முழு இயக்கம். அதே நிகழ்வு திருப்பி திருப்பி நடக்கும். அப்ப கவனிங்க, நான் தான் சமநிலை தானம்னு எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இந்த மாக்கர் தான் என்னென்னு எடுத்துக்குவோம், அந்த துணிக்கை குற்றின்னு எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், சமநிலை தானத்திலிருந்து இந்த குற்றியை நாம் இழுக்கிறோமா, இழுக்கிறோம். இழுக்க இழுக்க அந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும், மாறி இப்படி இழுக்கும். இப்படியே நாம் இழுத்து கொண்டு போய் இங்கே விட்டுட்டோம், இங்கே வச்சு பிடிச்சிருக்கிறோம். சரி, பிடிச்சிருக்கிறோம், பிடிச்சு போட்டு விடுவோம். விட்டா என்ன செய்யும், இந்த ஸ்ப்ரிங் இதிலிருந்து இழுப்பட்டது. அப்போ ஸ்ப்ரிங் இழுத்தெடுக்கும். இழுத்தெடுக்கக்குள்ள எப்படி இயங்கிட்டு வருவார், ஓய்வில் இருந்த துணிக்கு எப்படி இயங்கும், ஆறு முடிக்கிட்டே வரும். இப்போ பாருங்க, ஆறு முடுக்குது, ஆறு முடுக்கு, ஆறு முடிக்கிட்டே வரக்குள்ள இந்த இடத்துல என்ன இருக்கும், மேக்சிமம் வேகம் இருக்குடா சமநிலை தானத்தில். ஏன்னா இதுவரைக்கும் இவர் எப்படி இயங்கிட்டு வந்தேன், ஆறு முடுகள். அப்போ இந்த இடத்துல இவருக்கு என்ன இருக்குன்னா மேக்சிமம் வேகம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த திசையில் வேகம் இருந்தால் சும்மா நிற்குமா, சுவரில் போய் மோதினா தான் நிற்கும். அப்போ இதுவரைக்கும் ஆறு முடுகிட்டு வந்தேன்னா இந்த இடத்துல ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகத்தால் இப்போ என்ன செய்வார், இப்போ இந்த பக்கம் போவார். இந்த பக்கம் போகல ஸ்ப்ரிங் என்ன செய்யும், ஸ்ப்ரிங் நெருக்கப்படும். நெருக்கப்படுறதால இதில் வேகம் என்ன செய்யும், குறையும். குறைஞ்சி 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 வந்து ஒரு டைமுக்கு என்ன செய்யும், ஓய்வுக்கு வரும். ஓய்வுக்கு வந்து அப்படியே நிற்குமா, ஏன்னா ஸ்ப்ரிங் நெருக்கப்பட்டு இருக்கு, சும்மா விடுமாது, தள்ளும் பிடிச்சி. அப்போ திருப்பி தள்ளும். இது தள்ள தள்ள இங்கேருந்து என்ன செய்யும், மறுபடியும் ஆறு முடிக்கிட்டு வரும். ஸ்ப்ரிங் தள்ளுது, தள்ள 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 ஸ்ப்ரிங் தள்ளுப்படுற தள்ளுறதால இது ஆறு முடிக்கிட்டே வரும். இது வரைக்கும் ஆறு முடிக்கிட்டு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு பெரிய வேகம் இருக்கு. அப்போ இந்த திசையில் வேகம் இருக்குது. அப்போ மறுபடியும் என்ன செய்யும், இந்த பக்கம் அசையும். இந்த பக்கம் அசையக்குள்ள இப்போ சமநிலை தானத்திலிருந்து மறுபடியும் இந்த பக்கம் அசையக்குள்ள ஸ்ப்ரிங் என்ன செய்யும், நீட்சி அடையும். நீட்சி அடைய நீட்சி அடைய விசை எப்படி தொழிற்படும், இப்படி. அப்போ இந்த இதில் வேகம் என்ன செய்யும், குறையும். குறைஞ்சி 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 வந்து மறுபடியும் இங்கே என்ன செய்யும், ஓய்வுக்கு வரும். மறுபடியும் ஸ்ப்ரிங் என்ன செய்யும், இப்படி இழுக்குது. அதனால ஆறு முடுகுவார். இந்த இடத்துக்கு வரக்குள்ள வேகம் இருக்குது. இந்த பக்கம் போகக்குள்ள ஸ்ப்ரிங் நெருக்கப்படுவது. அப்போ அமர் முடுகுவார். இந்த இடத்துக்கு வந்து ஓய்வுக்கு வரும். ஸ்ப்ரிங் தள்ளுறதால இங்கேருந்து மறுபடியும் என்ன செய்யும், இந்த திசையில் ஆறு முடுகும். அப்படியே ஆறு முடுகிட்டு வந்து மறுபடியும் இங்கே வருவார். இங்கே வரக்குள்ள நெருக்கும் ஒரு வேகம். அப்போ மறுபடியும் இங்கே பக்கம் போவார். ஸ்ப்ரிங் இழுக்கும். அதனால அமர் முடுகுவார். மறுபடியும் ஓய்வுக்கு வருவார். ஸோ இவர தொழில் என்ன, இதான் இவருக்கு வேலை. என்ன இருது, இப்படி 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 அலைவுற்று கொண்டிருக்கு. இந்த இயக்கம் என்ன இயக்கமாக இருக்கும், ஒரு எளிமை இயக்கமாக இருக்கும். வருவதா கற்பனைக்குள் எளிமை இயக்கம் என்னங்கிறது, ஓகே. ஸோ நான் உங்களுக்கு அந்த படத்தில் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தை மட்டும் காட்டியிருப்பேன். இடையில ரெண்டு படத்தை மறைச்சிருப்பேன் இல்லையா, மறைச்சத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இந்த ரெண்டு படமும் கீறப்பட்டிருக்குது. இடையில வார ரெண்டு படம், ஸ்ப்ரிங் நீட்சி அடைஞ்ச படமும் ஸ்ப்ரிங் நெருக்கப்பட்ட படமும் அங்கே இருக்காது. அந்த ரெண்டு படத்தையும் ஒழுங்காக குறிச்சு கொள்ளுங்க. 4 படத்தையும் 4 ஸ்ப்ரிங் படத்தையும் நோட் பண்ணுங்கன்னு சொல்றேன். யாருக்குமே டவுட் இருந்தா கேளுங்க. ஒப்பமான மேற்பரப்பு ஓய்வுக்கு வராது. இந்த துணிக்க வந்துட்டு ஒரு காலமும் ஓய்வுக்கு வராது. வழித்தட ஒப்பமான மேற்பரப்பா இருந்தா ஒரு கற்பனை தானா. இப்ப இந்த ஸ்ப்ரிங்ல இருக்கிற இந்த துணிக்கறிக்கு தானே இது ஓய்வுக்கு வருமா, வழித்தடையை புறக்கணிப்போம். ஒப்பமான மேற்பரப்புண்டா இன்றைக்கு நீங்கள் எடுத்து வச்சுட்டு போனீங்கண்டா சரியா, ஒரு கற்பனைக்கு ஒரு 100 தலைமுறை போகட்டும், உங்களோட பிள்ளைகளோட இப்படி போகட்டும், ஒரு 100 தலைமுறை போகட்டும். அப்போ வந்து அந்த பிள்ளைகள் பார்த்தாலும் என்ன இருக்கும், அது இறந்து போகலன்னு வச்சுக்கோங்கடா. சரியான ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு தாக்கத்துக்கு உட்படலைன்னு வச்சுக்குவோம். என்ன செய்யும், அப்பையும் அந்த குற்றி அலைவுற்று கொண்டு தான் இருக்கும். ஒப்பமான மேற்பரப்பு வழித்தடை இல்லை, என்ன இந்த விச்சுருள் துருப்பிடிக்கல, இந்த குற்றி பழுதடையல்ல அப்படின்னா தொடர்ந்து நினைஞ்சிட்டு இருக்கும், அலைவுற்று கொண்டு தான் இருக்கும். ஏன்னா சக்தி இழக்கிறதுக்கான வழி இல்லை. சக்தி இழக்கப்படலைன்னா தொடர்ந்து அலைவுற்று கொண்டே இருக்கும். வேற எதுவும் டவுட்? இந்த வேக நேர வரைக்கும் கீறிட்டுறாங்க. சும்மா ஒரு 6 முடுகிறதால வேகம் கூடுன்னு காட்டினேன். ஏன்னா வேக நேர வரைக்கும் இப்படி வராது. ஏன்
ஏன்னா எளிமை இசை இயக்கத்தில் ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு எப்படிப்பட்டது? நேர்விகித சமன். இடப்பெயர்ச்சி கூடி நடத்திருக்கிற ஆர்முடுகளும் குறைஞ்ச இடத்திருக்கிற ஆர்முடுகளும் சமனாரிக்காது. அதை நான் படிப்போம், அடுத்தடுத்த வரைவுகளாக படிப்பேன். நாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக படிங்க. முதலாவது எளிமை இசை இயக்கம்னா என்னங்கிற அந்த நிகழ்வும் கூட கற்பனைக்குள்ள வரணும். அதுதான் இப்போதைக்கு முதல் டார்கெட். அதுக்கடுத்தது சமன்பாடு, அதுக்கடுத்தது வரைவு. எளிமை இசை இயக்கம் எப்படி உருவாகுதுங்கிறதுல உங்களுக்கு தெளிவு வேணும். அழகா விசையெல்லாம் குறிச்சு கொள்ளுங்க. விசட திசை, ஆர்முடுகளோட திசை. சரியா? கவனிங்க. இப்ப சமநிலைத்தானத்திலிருந்து ஒரு துணிக்கை எளிமை இசை இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இங்க காட்டுறேன். பாருங்க, இங்க இருந்து ஒரு துணிக்கை இப்படியே வலப்பக்கமா இயங்கிட்டு போகுது. ஒரு இடத்துல இந்த துணிக்கை என்ன செய்யும்? ஓய்வுக்கு வரும் இல்லையா? திருப்பி அங்கிருந்து ஓய்வுக்கு வந்தது அப்படியே நிற்குமா? இல்லை, திருப்பி இங்கிருந்து மறுபடியும் அதே வழியில் திருப்பி வரும். இது அதே பாதையில் திருப்பி வரும்னு சொன்னாலும் நான் இந்த கோட்டை சாட கீழுக்கு இறக்கி காட்டுறேன். ரைட்டா? ஏன்னா நீங்கள் வேறுபடுத்தி பார்க்குறதுக்காக. உண்மையாக கீறனா இப்படி காட்டணும், இப்படி போய் இப்படி வரும்னு காட்டணும். சரியான? அதே பாதையெல்லாம் திருப்பி வரும். இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன்? வேறுபடுத்தி காட்டுறேன். போரத்தை வாரத்தை இப்படி போய் இப்படி வரும். இப்படியே வந்து இந்த இடத்துல ஓய்வுக்கு வருமா? இங்கிருந்து என்ன செய்யும்? இந்த பக்கம் போகும். இப்படியே போய் ஒரு இடத்துல ஓய்வுக்கு வரும். அங்கிருந்து மறுபடியும் இப்படியே வரும். விளங்குதா? இந்த மாதிரி ஒரு துணிக்க முன்பின்னாக ஒரே பாதையில் சம நேர இடைவெளியில் மீண்டும் மீண்டும் அலைவுற்று கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அந்த துணிக்கையிட ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமனாகவும் சமநிலைத்தானத்தை நோக்கியும் இருக்கிறதான இந்த இயக்கத்துக்கு பேர் என்ன சொன்னோம்? எளிமை இசை இயக்கம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த எளிமை இசை இயக்கத்தில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய சில டேர்ம் வேர்ட்ஸுகளைத்தான் நாம் அறிமுகப்படுத்த போகிறோம். எளிமை இசை இயக்கத்தில் நாம் பயன்படுத்துகிற சில டேர்ம்ஸு, சில சொற்பதங்களை நாம் அறிமுகப்படுத்துவோம்.
எளிமையிசை இயக்கத்தில் முக்கியமாக பயன்படுத்தப்படுற ஒரு டேர்ம் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீச்சம் அப்படின்னு சொல்றது. வீச்சம் ஆங்கிலத்தில் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். வீச்சம் இதை பொதுவாக நாம கேபிட்டல் ஏங்கிற எழுத்தால குறிக்கிறோம். அதனாலே இந்த வீச்சம் என்று சொல்றது யார் என்றால், இப்போ இந்த சமநிலை தானத்திலிருந்து இந்த துணிக்க இந்த மாதிரி அலைவுற்று கொண்டிருக்கக்குள்ள ரைட், இந்த துணிக்க அடையக்கூடிய மேக்சிமமான இடப்பெயர்ச்சி, சமநிலை தானத்திலிருந்து இந்த துணிக்க அடைகிற மேக்சிமமான இடப்பெயர்ச்சி இருக்குத்தானே, அந்த இடப்பெயர்ச்சிக்கு பேர் தான் என்ன? வீச்சம். உதாரணமா இந்த ஸ்ப்ரிங்ல இங்க இருந்த துணிக்கையை நீங்க இதுவரைக்கும் இழுத்து போட்டு விட்டீங்க. ஸோ இந்த துணிக்கை என்ன செய்யும்டா, இப்படி இப்படி திருப்பி திருப்பி அலைவுற்று கொண்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து இது மேக்சிமம் எது வரைக்கும் வரும்? இது வரைக்கும் தான் வரும். அப்ப இந்த தூரம் தான், இந்த இடப்பெயர்ச்சியைத்தான் நாம் என்னன்னு சொல்லுவோம்? வீச்சம்னு சொல்லுவோம். அப்ப சமநிலை தானத்திலிருந்து அடையக்கூடிய அதி உயர் இடப்பெயர்ச்சிக்கு பேர் என்ன? வீச்சம் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். ஸோ இது பிளஸ் ஏண்டு, உதாரணமாக சொல்லுவோமே, இந்த வீச்சம் பிளஸ் ஏண்டா, இந்த வீச்சம் இந்த பக்கமும் வீச்சம் இருக்குது, ஆனால் என்னத்தில் வரும்? மைனஸ்ல, எதிர் திசையில் வீச்சம்னு சொல்லுவோம். இப்படி சொல்லுவோம் இல்லைங்கடா, இப்படி சொல்லலாம். ஓகே, அது ஒரு விடயம். அடுத்தது ஒரு அலைவு அப்படின்னு சொல்றது. நல்லா பாருங்க, நோட்ஸ் எடுத்து பாருங்க. என்ன சொல்றோம்? அலைவு இயக்கத்துடன் தொடர்புடைய சில பௌதீக கணியங்கள். ஒன்று வீச்சம். வீச்சம்னா என்ன? அலைவு இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கை அடையும் அதி உயர் இடப்பெயர்ச்சி, அதான் வீச்சம். ரெண்டாவது ஒரு அலைவு அப்படின்னு சொல்றது. சரியானே? ஒரு அலைவுண்டு சொல்றது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், சரியா அவதானிச்சு கொள்ளுங்க. ஒரு அலைவுண்டா என்ன? கவனிங்க. இப்ப இந்த துணிக்கை இந்த இடத்துல இருந்துச்சு, சரியா? இந்த இடத்துல இருக்கிற துணிக்கை, இவர் இந்த இடத்திலிருந்து இப்படியே போய் திருப்பி அதே இடத்துக்கு வருவார். சரியா? திருப்பி என்ன செய்வார்? இந்த பக்கம் போயிட்டு மறுபடி அதே இடத்துக்கு வரும். இவ்வளவு இயக்கத்தை தான் நாம ஒரு அலைவுண்டு சொல்லுவோம். அதாவது தன்னை ஆரம்ப நிலைக்கு ஒரு துணிக்கை மீளுமா இருந்தால் அதைத்தான் நாம ஒரு அலைவுண்டு சொல்லுவோம். அப்ப இங்க இருந்த துணிக்க இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வந்தா இதுக்கு பேர் தான் என்ன? ஒரு அலைவுண்டு சொல்றது. சில பேர் அவசரத்தில் என்ன செய்வாண்டால், இங்கிருந்து ஒரு துணிக்க இப்படி போயிட்டு இப்படி வந்தா ஒரு அலைவுண்டு எடுத்துடுவான். இது ஒரு அலைவு இல்லை. ஏன்? ஏண்டா இந்த துணிக்கை உண்மையாக தன்னை ஆரம்ப நிலைக்கு மீளல்ல. ஏன்னு சொல்லுங்க. எஸ், வேகம் வேற வேற திசை. இந்த துணிக்கை அதே இடத்துக்கு வந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருக்கிற வேகம் என்ன திசை? வலப்பக்கம். இப்படி போயிட்டு இப்படி வந்தார் தானே, இந்த டைம்ல வேகம் என்ன திசை? இடப்பக்கம். இது ஆரம்ப நிலைக்கு மீளல்ல அர்த்தம். ஸோ ஒரு அலை உண்டா என்னடா, இப்படி போயிட்டு இப்படி வந்து திருப்பி எங்க போவார்? இந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வருவார். இதுதான் ஒரு அலை. அதாவது அவர் திருப்பி வந்திருக்கக்குள்ள அந்த வேகம், அந்த இடப்பெயர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். விளங்குதா? அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணினா இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்தா ஒரு அலை. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி யோசித்தா, இங்க இருந்து யோசித்தா ஈஸி. இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்தா இது ஒரு அலை. ஏன்? மறுபடியும் இதே நிகழ்வு தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். ஒரே நிகழ்வு தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அதனால ஒரு அலைவை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிற மிகச்சிறிய ஒரு நிகழ்வு அல்லது மிகச்சிறிய இயக்கம் தான் ஒரு அலைவுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பாருங்க, இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு திருப்பி நடக்கு, மறுபடி இப்படி போயிட்டு இப்படி வரும், மறுபடி இப்படி போயிட்டு இப்படி வரும். எந்த நிகழ்வு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுதோ அந்த நிகழ்வு தான் யாரு? ஒரு அலைவு. அப்ப பாருங்க, ஒரு அலைவுண்டா என்னன்னு சொல்றோம்? ரெண்டு விதமா சொல்லியிருப்போம். என்ன? ஒரு துணிக்கை மீண்டும் மீண்டும் தனது ஆரம்ப நிலை, ஆரம்ப வேகத்தை அடையும் வரையான இயக்கம் ஒரு அலைவு. சரியா?
உண்மையிலே வந்துட்டு நான் ஆரம்ப நிலைன்னு மட்டும் போட்டிருந்தா போதும். ஆனால் சில பேர் அந்த ஆரம்ப நிலைன்னு சொல்றதுல வேகத்தை மறந்துடுவா. அதனால அதை ஒரு வசனமாக சேர்த்திருக்கிறேன். ஒரு துணிக்கு என்ன செய்யறது? மீண்டும் மீண்டும் என்ன செய்யறது? தன்னுடைய ஆரம்ப நிலை ஆரம்ப வேகத்துக்கு வருமா இருந்தால் அந்த இயக்கம் தான் என்ன? ஒரு அலைவு இயக்கம்னு சொல்லுது. அல்லது அலைவு இயக்கத்தில் மீளும் மிகச்சிறிய பகுதி தான் என்ன? ஒரு அலைவு. எது ரிப்பீட் ஆகுதோ, ரிப்பீட் ஆகுற சின்ன பகுதி தான் என்ன? ஒரு அலைவுன்னு சொல்லுவோம். இந்த நிகழ்வு தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும்னா இதான் ஒரு அலைவு. இங்கேருந்து இப்படி போயிட்டு இப்படி வரதான் ஒரு அலைவு. இதுக்கு எடுக்கிற டைம் தான் ஒரு அலைவு காலம். அடுத்தா பாருங்க, மூணாவது என்ன? ஒரு அலைவை பூரணப்படுத்த எடுக்கும் நேரம் ஒரு அலைவு காலம் ஆகும். விளங்குதா? ஒரு அலைவை பூரணப்படுத்துறதுக்கு எடுக்கிற நேரம் தான் ஒரு அலைவு காலம். அப்ப சொல்லுங்க, அப்ப அலைவு காலம்டா எது? கவனிங்க, அலைவு காலம்டா எது? இப்ப இங்க இருக்குது, கவனிங்க, இங்க ஒரு துணிக்க இருக்குது. இந்த துணிக்க இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வருவதுதானே. இதுக்கு எடுக்கிற டைம் தான் என்ன? ஒரு அலைவு காலம். ஒரு அலைவுக்கு எடுக்கிற டைம் தான் ஒரு அலைவு காலம். இங்க இருந்த துணிக்க இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்தா இது ஒரு அலைவு. அப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு டைம்? இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு டைம்? இதெல்லாம் கூடுதலா யூஸ் ஆகுமா? இங்க இருந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்தா ஒரு அலைவு உண்டால் நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? சரியா சொல்லுங்க. எஸ், T/4. இங்க இருந்து இங்க வந்துட்டு இதுக்கு மொத்தமா இப்ப எவ்வளவு டைம்? T/2. இங்க இருந்து இங்க வருது இப்ப எவ்வளவு டைம்? 3T/4. திருப்பி இங்க இருந்து இங்க வருது எவ்வளவு? T. ரைட் ஆன்சர். இங்க இருந்து இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வாரத்துக்கு எடுக்கிற டைம் இதான் ஒரு அலைவா. இதுக்கு எடுக்கிற டைம் தான் அலைவு காலம். ஸோ இந்த அலைவு காலத்தை நாம கேபிட்டல் டீன்னு சொன்னால், இப்படி போயிட்டு இப்படி வந்ததுக்கு எடுத்த டைம் டீன்னு சொன்னால், இங்கிருந்து இங்க போறதுக்கு எடுத்த நேரம் எவ்வளவா இருக்கும்? T/4 இருக்கும். எல்லாம் பாருங்க, T/4. அடுத்த ஒரு T/4 கூட்டினா T/2. அடுத்த ஒரு T/4 கூட்டினா 3T/4. அடுத்த ஒரு T/4 கூட்டினா T. விளங்க சொல்றேன். அப்ப நீங்க கீழுக்கு இந்த படத்தை காட்டிக்கொள்ளுங்க. அலைவு காலம்ங்கிற அந்த இடைவெளியில இதை நீங்க ஒழுங்கா குறிச்சு கொள்ளுங்க. இது முக்கியமான விஷயமா இருக்குமா? சின்ன விடயம் தான், ஆனால் முக்கியமான விடயம். நான் ஒழுங்கா காட்டுறேன். இதுல எல்லாம் தெளிவில்லாமலாம் இருக்கிற சில பேர். அலைவு காலம்னா என்னங்கிறதுல தெளிவில்லை. இதெல்லாம் தெளிவில்லாட்டி சிக்கல். பின்னுக்கு வர அலைகள் சம்பந்தமா படிக்கக்குள்ள தேவையில்லாம பிரச்சனை வரும். சரியா? அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? மீடிரன். இதெல்லாம் நம்ம மெக்கானிக்ஸ்ல வட்ட இயக்கத்தில் படிச்சு வச்சிருக்கிறோம். மீடிரன்னா என்ன? ஒரு செகண்ட்ல ஆற்றுகின்ற, ஓர் அலகு நேரத்தில் ஆற்றுகின்ற அலைவுகளோட எண்ணிக்கை இல்லையா? வட்ட இயக்கத்தில் படிச்சு வச்சிருக்கிறோம். அதனால நம்ம கூட பேச தேவையில்லை. அப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை இப்படி அலை உருவுதோ அதான் என்ன? மீடிரன்னு சொல்லுவோம்.
ரைட். ஒரு செகண்டில் எத்தனை தடவை இந்த மாதிரி போய் போய் வருவதோ, எத்தனை அலைவு இயக்கத்தை ஆற்றுதோ, அதைத்தான் நம்ம மீடிரன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட். ஓகே. இப்போ நம்ம இதுவரைக்கும் படிப்பிச்ச விடயங்கள் சம்பந்தமாக யாருக்கும் எது பிரச்சனைகள்? ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நான் படிக்க வேண்டியது கேள்விகள் இல்லையா? இதோட சம்மந்தப்பட்ட கேள்விகளை பார்க்கணும். அது பிறகு சமன்பாடை பற்றி பேச போகிறோம். ஸோ இது தொடர்பாக இதுவரைக்குமான விடயங்களில் எனி டவுட்ஸ் யாருக்கும்? ஓகே, பிரேக் எடுத்துட்டு வாங்க.